ஏதாவது புக்ஸு ஏதாவது எடுத்தோம். இப்போ யூடியூப் புக்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பதிலா ஃபோன் இருக்குன்னா ஃபோன் தான் எடுப்போம். யூடியூப் போவோம், இன்ஸ்டாகிராம் போவோம், கூகுள் போவோம், ஸ்க்ரோல் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்றது என்டர்டெயின்மெண்ட்டா தான் இருக்கும். ஏதாவது நாலேஜ் இருக்காது. இப்ப நம்ம கன்சியூம் பண்றத அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுப்போம் நம்ம பிரெயினை. அதாவது நம்ம நாலேஜ் ஏதாவது ரீட் பண்ணோம்னா நம்ம பிரெயின் வந்துட்டு அதிகமா எனர்ஜி கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அதே என்டர்டெயின்மெண்ட் பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்தாலும் ஒன்றும் தகவல் தெரியாது. சேகரிப்பு. அதனால இந்த என்டர்டெயின்மெண்ட்டையே வந்துட்டு நம்ம நாலேஜே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ண முடியுமா? நான் பார்க்க முடியுமா? எப்பயுமே நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதாண்ணா? புரியுது. அதாவது இப்ப வந்து நம்ம சோசியல் மீடியா பாக்குறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நம்மள அறியாமே வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த உணர்ச்சிக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுக்குள்ள ஓடுற எமோஷன்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் 1 மினிட் பாத்துக்கலாமே. தப்பான விஷயங்களா இருக்கட்டும், ரீல்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், கன்சியூம் பண்ற நியூஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்குள்ள வந்து தகவல் சேகரிப்பை வந்து கெட்டதா போடுறோம். ஓகேவா? இந்த தகவல் சேகரிப்பு சரி கேளுங்க. கொஸ்டின். ஓகேண்ணா. சாரிண்ணா, ஒரு நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் மைக்கை. கேளுங்க கொஸ்டின். இல்ல நான் ரோட்ல இருக்கேன், அதான் சத்தமா இருந்துச்சு. சரி, ஓகே, சொல்றேன் ப்ரோ. மெயின் வந்து நம்ம வந்து தகவல் சேகரிப்பு பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 என்னன்னா, பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தகவல் சேகரிப்பு கரெக்டா இருக்கணும். இப்போ காலைல எழுந்திரிச்சு முடிஞ்சா உங்களால முடிஞ்சா அஃபர்மேஷன் கேளுங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு எனர்ஜி இல்லாம டயர்டா ஃபீல் பண்றீங்கன்னா, எனர்ஜிக்கான அஃபர்மேஷன் நம்ம யூடியூப் சேனல்ல இனிமேல் வரும். உங்களுக்கான வந்து நீங்க என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான அஃபர்மேஷன் நான் வந்து ரெடி பண்ணி அனுப்புறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன வாய்ஸ் டோன்ல கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் குரல் ஒலியை மாத்தி கூட நான் இது பண்ணி அனுப்புறேன். ஓகே, அந்த அஃபர்மேஷன் ரெகுலரா கேட்க ஆரம்பிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அஃபர்மேஷன். நம்பர் 2 பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்னன்னா, விசுவலைசேஷன், கற்பனை பயிற்சி. இப்போ வந்து சோம்பேறியா இருக்கேன், என்னால இன்னைக்கு முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நீங்க அப்படியே டீப்பா எடுத்துட்டு போங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இது அப்படியே டீப்பா உள்ள எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ண பார்த்தோமா, சோம்பேறியா இருக்கேன், என்னால முடியல, வார்த்தைகள், இதுவும் வார்த்தைகள். செகண்ட் என்னது? கற்பனைகளுக்கு அப்புறம் என்னது? தேர்டு உணர்ச்சிகள். அப்ப எண்ணங்கள், கற்பனைகள், உணர்ச்சிகள், இந்த மூணுமே வந்துருச்சு. இது என்னது? ஒரு படமா உருவாயிருச்சு. இது பேரு விசுவலைசேஷன். அப்ப இந்த விசுவலைசேஷன் அப்படியே நான் ஆப்போசிட்டா மாத்துறேனே. இன்னைக்கு நான் செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க போறேன்ப்பா, வேற லெவல்ப்பா. இன்னைக்கு வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து நான் செம்மையா பண்ண போறேன்.